25 வருஷம் டீச்சரா இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு கவிஞரா மாற முடியுமா? அதுவும் சும்மா இல்ல, கொஞ்ச வருஷத்துல ஆயிரக்கணக்கான கவிதைகள் எழுதி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க ஒருத்தங்க. நாகர்கோவிலைச் சேர்ந்த ஃபாமிலா பேகம். அவங்களோட கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். வாங்க அவங்களோட அட்டகாசமான பயணத்தை பத்தி பார்க்கலாம். இவங்க தான் ஃபாமிலா பேகம். யோசிச்சு பாருங்க, கால் நூற்றாண்டு, அதாவது முழுசா 25 வருஷம் அவங்க வாழ்க்கையை கல்வி பணிக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க. நாகர்கோவில ஒரு டீச்சரா அவங்களோட ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும்? கிளாஸ் ரூம், ஸ்டூடெண்ட்ஸ், லெசன்ஸ்னு ரொம்ப அழகா ஒரு நிலையான பாதையில போயிட்டு இருந்துச்சு உங்க வாழ்க்கை. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி வருது. 25 வருஷம் ஒரே வேலையில இருந்த ஒருத்தருக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த கவிஞரை வெளியில கொண்டு வந்தது எது? எப்படிங்க இவ்ளோ கம்மியான டைம்ல ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுத முடிஞ்சுது? ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும் இல்லையா? அந்த மாற்றத்துக்கான தொடக்க புள்ளி நம்ம எல்லாரும் ஒரு பெரிய நெருக்கடிய சந்திச்சப்போதான் உருவாச்சு. ஆமாங்க, கொரோனா பெருந்தொற்று காலம்தான் ஃபாமிலா பேகமோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சுது. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் லாக்டவுன்னால ஊரே அமைதியா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் டிஜிட்டல் உலகம், அது முன்னாடி எப்போ இல்லாத அளவுக்கு பாடு சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த இன்டர்நெட் உலகம் தான் ஃபாமிலா பேகமோட புது பயணத்துக்கான கதவை திறந்து விட்டுருக்கு. அப்படிதான் நாகர்கோவில்ல இருந்த அந்த அமைதியான சூழல்ல இருந்து வார்த்தைகள் நிறைஞ்ச ஒரு பெரிய டிஜிட்டல் உலகத்துக்குள்ள அவங்க அடி எடுத்து வச்சாங்க. அங்கதான் ஒரு டிஜிட்டல் கவிஞரோட உதயம் ஆரம்பிச்சது. முதல்ல தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட நிறைய ஆன்லைன் குரூப்ஸ்ல ரொம்ப ஆர்வமா கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிறைய குரூப்ஸ்ல கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கலந்துகிட்ட ஒரே ஆள் இவங்க மட்டும்தான். ஃபேஸ்புக் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அவங்க கவிதைகளுக்கான முதல் ஸ்டேஜா அமைஞ்சது. சரி, அவங்களோட கத்துக்கிற ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியுமா? இந்த ஒரு நம்பர் சொன்னா போதும், 5000க்கும் மேல ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ். அடேங்கப்பா, அந்த லாக்டவுன் நேரத்தை அவங்க சும்மா ஒரு ஓய்வு நேரமா பார்க்கல, தன்னை முழுசா அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க கத்துக்கிட்டதோட மட்டும் நின்னுல்ல, உடனே படைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. பிரதிலிபின்னு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல மட்டும் அவங்க எழுதின கவிதைகளோட எண்ணிக்கை 1000. இது ஒரே நாள்லயோ ஒரு வாரத்திலே வந்ததில்ல. தொடர்ச்சியான உழைப்பு, ஒரு அசாத்தியமான கிரியேட்டிவிட்டி, அதோட வெளிப்பாடுதான் இது. இப்படி ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதினதுக்கு பலன் 50க்கும் மேற்பட்ட விருதுகள். அவங்களோட இந்த டிஜிட்டல் இலக்கிய பயணம் ரொம்ப சீக்கிரமாவே எல்லார்கிட்டயும் இருந்த அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த அங்கீகாரம்லாம் வெறும் ஆன்லைனோட நின்னுடல. அப்போ இந்த டிஜிட்டல் வெற்றியெல்லாம் எப்படி நிஜ உலக சாதனைகளா மாறுச்சு? வாங்க பார்க்கலாம். அவங்களோட வார்த்தைகள் வெறும் இன்டர்நெட்ல மட்டுமில்லாம அச்சு வடிவத்துக்கும் வந்துச்சு. மனம் திறந்த கவிதைகள், பாலைவன பனித்துளி, காதோரம் கதை பேசுதே, காதலில்லா வாழ்க்கையா, தூரிகையின் தூறல்கள்னு சொல்லி 5 கவிதை தொகுப்புகள் புத்தகங்களா வெளியாச்சு. இது அவங்களோட டிஜிட்டல் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பெர்மனன்ட் அடையாளம் இல்லையா? புத்தகங்களோட மட்டும் அவங்க பயணம் நிக்கல, சாதனைகளையும் படைக்க ஆரம்பிச்சாங்க. பிபின் ராவத் நினைவா வெறும் 1 மணி நேரத்துல டைல்ஸ் கற்கள்ல 100 குட்டி கவிதைகள் எழுதினாங்க. அடுத்து கலைஞர் பிறந்த நாளுக்காக 2 மணி நேரத்துல கோப்புகள்ல 102 கவிதைகள்னு அசத்துனாங்க. இந்த முயற்சிகள் எல்லாமே அச்சீவர்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அதிகாரப்பூர்வமாவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் போக அவங்களோட எழுத்துப் பணிக்கு நிறைய கௌரவங்களும் தேடி வந்துச்சு. சுஹி ரீசர்ச் சொல்யூஷன் கொடுத்த பிரைட் ஆஃப் கன்னியாகுமரி விருது, அப்புறம் தினத்தந்தி பத்திரிகை நடத்தின போட்டியில வணக்கம் கன்னியாகுமரி கட்டுரைக்கு கிடைச்ச பரிசுன்னு அவங்க திறமை பல இடங்கள்ல கொண்டாடப்பட்டுச்சு. சரி, இவ்ளோ சாதனைகள், இவ்ளோ கிரியேட்டிவிட்டி, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன? அவங்கள தொடர்ந்து இயக்கிட்டு இருக்கிற அந்த தத்துவம் என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். அவங்களே சொல்றாங்க, நான் எங்க சென்றாலும் எனக்கு கிடைக்கும் பரிசு புத்தகம், அதுவே என் செல்வம். இதுதான் ஃபாமிலா பேகமோட வார்த்தைகள். பாருங்க, எவ்வளவு எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை. பணமோ பொருளோ இல்ல, புக்ஸ் தான் தன்னோட உண்மையான சொத்துன்னு சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் வெறும் காகிதம் கிடையாது. அவை ஒவ்வொன்றும் அவங்க கூட கதை பேசுற உயிருள்ள நண்பர்கள் மாதிரி. இந்த ஆழமான ஒரு பந்தம் தான் அவங்க எழுத்தோட ஆன்மாவா இருக்கு. அதனாலதான் அவங்க நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாங்க, நாமும் பேசுவோம் தமிழோடுன்னு. ஃபாமிலா பேகமோட கதை நமக்கு ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லுது. கத்துக்கிறதுக்கோ புதுசா எதையாவது ஆரம்பிக்கிறதுக்கோ வயசுங்கிறது ஒரு தடையே கிடையாது. ஒரு சின்ன ஆர்வம், அது மட்டும் போதும். ஒரு புது உலகமே நமக்காக காத்திருக்கும். இப்போ கேள்வி இதுதான், உங்களுக்காக அப்படி என்ன புதிய பயணம் காத்திருக்க கூடும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.